ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான புதிய வாரத்தின் முதலாம் நாளிலே உம்முடைய பொற்பாதங்களிலே நாங்கள் வந்து சேர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை ஸ்தோத்தரிக்கவும், உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மிலே நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்து நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாடல்களின் மூலமாக உமக்கு துதி செலுத்தவும், உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கவும், உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளவும், உம்மிடத்திலே எங்களுடைய தேவைகளை வைக்கவும், உம்மை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணவும், உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசிக்கவும், அந்த வார்த்தைகளிலிருந்து உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கவும் நீர் எங்களை ஒன்றாக கூட்டி சேர்த்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் துதியும் செலுத்துகிறோம். ராஜா, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய திவ்ய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வெறுமையாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பொற்பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களிலே வாரம், எங்களிலே வாசம் செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக பேசும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கவும் அதற்கு இணங்கவும் தக்கதாக கீழ்ப்படிதலுள்ள இருதயங்களை, நவமான இருதயங்களை, புதிய இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த நேரத்திலேயும் எல்லா விதமான வீணான சிந்தனைகளையும் நீர் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கக்கூடிய கண்களை தர வேணும் என்று ஜெபிக்கிறோம். பல இடங்களிலிருந்து, பல ஊர்களிலிருந்து, எங்கிருந்தெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிறார்களோ ஒவ்வொருவரோடும் உம்முடைய சமூகம் இருக்கும்படியாய் ஒவ்வொருவரையும் உம்முடைய தெய்வ ஆவியானவராலே நிரப்பி ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த நாளின் ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தாவே, எங்களோடு இந்த யூடியூபில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடந்த வாரத்திலே நிறங்களை கனின்மணியை போல காத்தீர், அநேக நன்மைகளினாலே நிரப்பினீர். சரீர பிரகாரமாகவும் பொருளாதார ரீதியிலேயும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எண்ணிலடங்காத நன்மைகளை நீர் செய்திருக்கிறீர். அவைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்தீர், நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர். எங்களை நீர் அருமையாய் விசாரித்தீர், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தினீர். எங்களுடைய பலவீனங்களிலே எங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் கொடுத்தீர். நாங்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு நல்ல நண்பராக இருந்து ஏற்ற சகாயங்களை ஏற்ற நேரத்திலே செய்தீர். அவைகளுக்காக உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலேயும், எங்களுடைய திருச்சபை வாழ்க்கையிலேயும் நீர் எங்களை மிகவும் அழகாக வழிநடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலேயும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மீண்டுமாய் ஒரு விசை இந்த நாளின் ஆராதனையின் மூலமாக உம்முடைய திருநாமம் மகிமைப்பட வேண்டும் என்றும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். அருமை இரட்சகரின் மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Ni
நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். நோய்களை அகற்றிடும் வைத்தியராய் தெய்வீக நல் சுகம் நீந்திடுமே. நோய்களை அகற்றிடும் வைத்தியராய் தெய்வீக நல் சுகம் நீந்திடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வந்திடுவீரே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வந்திடுவீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாவத்தின் சேற்றினில் அமிழ்ந்திடாமல் பாசமாய் அணைத்தென்னை தூக்கினீரே. பாவத்தின் சேற்றினில் அமிழ்ந்திடாமல் பாசமாய் அணைத்தென்னை தூக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கும்படியான சங்கீதம்
சங்கீதம் 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியுள்ளது. இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காணுமட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதான கிருபையை எங்களுக்கு அளித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தனித்தனியே எங்கள் வீடுகளில் இருந்தாலும் நீர் 2-3 பேர் எங்கே இருக்கிறோமோ அங்கே நீர் இருப்பேன் என்று வாக்களித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை இந்த நாள் மட்டும் உம்முடைய கிருபைகளின் மூலமாக காத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த கொடிய நாட்களிலே எங்களை நோய் நொடியின்றி பாதுகாத்த உமது நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை தேற்றியமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதற்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் வாழ போதுமான கிருபை வரங்களை எங்களுக்கு அளித்தருளும். உம்முடைய வார்த்தைகளினால் மட்டுமே நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்கு அடுத்த மக்களாக வாழ முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஆகவே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அனுதினமும் கை கொண்டு வாழத்தக்கதான கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளித்தருளும். வாசித்த வேத பகுதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதன் மூலமாக பேசுகின்ற அடியாரை மறைத்து நீரே வெளிப்படவும், கேட்கின்ற நாங்கள் அதற்கு முழுவதுமாக கீழ்ப்படியவும் போதுமான கிருபை வரங்களை அளித்தருளும். அதில் நாங்கள் விட்டுவிட வேண்டியவைகளை விட்டு, அபியாசப்படுத்த வேண்டியவைகளை அபியாசப்படுத்தி, விசுவாச வாழ்க்கையிலே ஒருபடி முன்னேற நெருங்கி வாழத்தக்கதான கிருபையை எங்களுக்கு அளிக்க வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். தூய பிதாவே. சபைக்கான அறிவிப்புகள். வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட தமிழக அரசு அனுமதி வழங்கும் வரை காலை ஞாயிறு ஆராதனை ஆலயத்தில் நடைபெறாது. கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் சபை மக்கள் கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களுக்காகவும் அந்த தேர்வு பணிகளிலே ஈடுபடுவோருக்காகவும் சபையார் ஜெபித்து கொள்ளவும். கடந்த வாரம் நம் சபை மூலம் ஏழை குடும்பங்களுக்கு உதவ நன்கொடை கொடுத்து உதவிய விசுவாசிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் வெள்ளிக்கிழமை ஜூன் 12ஆம் தேதி காலை திரு குமார் மற்றும் திருமதி லீலாவதி அவர்களின் குமாரன் செல்வன் டேனியல் இன்பராஜ் அவர்களின் திருமணம் நடைபெறும். தற்போது நிலவி வரும் கட்டுப்பாடுகளின் நிமித்தம் இரு வீட்டார் மாத்திரம் திருமணத்தில் பங்கு பெறும்படி அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சபையார் திருமணத்தில் இணைக்கப்படும் தம்பதியினருக்காக ஜெபித்துக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாடும் திருமதி வசந்தி ஹரிகிருஷ்ணன், திருமதி சுமந்தி மோகன், திருமதி புஷ்பா பார்த்திபன் இவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சபையின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண நாட்களை கொண்டாடும் திரு இம்மானுவேல் மற்றும் திருமதி இந்திராணி இவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும்
தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் அது: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்.
எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. அன்பான தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபையினுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட இந்த யூடியூப் மூலமாக நடைபெறும் ஆராதனையிலே பங்கு பெறுகிற நண்பர்கள் மற்றும் உடன் விசுவாசிகள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்களை தெரிவித்து இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளிலேயும் உங்களோடு கூட புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஏவப்படுகிறேன். கிறிஸ்தவர்களுக்கு ஜெபமானது ஒரு முதுகெலும்பை போன்றது. ஜெபம் என்பது ஒரு உறவின் சிறப்பு உரிமையாக இருக்கிறது. ஜெபம் நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவின் ஒரு பகுதியாக இருக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை பற்றி கூறும்போது 9ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறாரு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உங்களிலே எந்த மனுஷனானாலும் தன்னிடத்திலே அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ என்று சொல்கிறார். ஒரு உலக பிரகாரமான மனிதனை தன்னுடைய பிள்ளைக்கு கேட்பதை நிச்சயமாக கொடுப்பான் என்று சொல்கிறார். அப்படி இருக்கும்போது பரமபிதா நாம் ஜெபத்தின் மூலமாக அவரிடத்தில் கேட்கக்கூடிய வேண்டுதல்களுக்கு பதில் கொடாமல் இருப்பாரோ என்பதைப் போல அங்கு நாம் படிக்கிறோம். ஒரு அன்பான தகப்பனுக்கும் அவனுடைய மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவின் பந்தத்தின் சொந்தத்தின் எடுத்துக்காட்டை இங்கே இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பயன்படுத்தி சொல்கிறார். எனவே ஜெபமானது தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அன்பின் உறவின் சிறப்புரிமையாகும். நாம் படிக்க கேட்ட மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் ஜெபத்தை ஆரம்பிக்கும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் யாரிடத்திலே ஜெபம் பண்ணுகிறோம் என்றால், நாம் அறியாத ஒரு கடவுளிடத்திலே ஜெபம் பண்ணல, அல்லது ஒரு உணர்ச்சியற்ற கடவுளிடத்தில் நாம் ஜெபிக்கவில்லை, அல்லது நம் மீது அக்கறை இல்லாத ஒரு கடவுளிடத்தில் நாம் ஜெபம் பண்ணல. நம்முடைய தேவன் நம்முடைய பரம தகப்பனாக இருக்கிறார் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கையிலே மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஆதியிலே, அதாவது முதல் மனித தம்பதிகளுக்கும் கடவுளுக்கும் இடையிலே இருந்த உறவு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் ஆதியாகம புஸ்தகத்திலே பார்ப்போமே என்றால், அவர் தமது படைப்புயிர்களுக்காக படைத்தவருடைய அவருடைய அன்பை குறித்து ஆதியாகமத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். பாவம் செய்யாத வரைக்கும் ஆதாமும் ஏவாளும் தேவனோடு மகிழ்ச்சியாக தினந்தோறும் உரையாடி வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் ஏதேன் தோட்டத்திலே வந்து ஆதாமிடத்திலும் ஏவாளிடத்திலேயும்
சம்பாஷணை பண்ணி அவர்களை விசாரித்து அவர்களோடு ஐக்கியம் கொண்டு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை தான் அந்த முதல் தம்பதிகளுக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவாக நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே அந்த உறவானது முறிந்து போனது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவர்கள் பாவம் செய்ததின் நிமித்தமாக ஆதாமை தெய்வன் தான் படைத்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்திவிட்டார் என்று படிக்கிறோம். தேவனுக்கும் முதல் தம்பதிகளுக்கும் இடையே இருந்த உறவானது அங்கே முறிந்து போன ஒரு நிலையை, அவர்களுக்கு இடையே இருந்த சந்தோஷமான உறவு காணாமல் போனதை பற்றி நாம் வாசிக்கிறோம். இப்படி இருக்கையிலே தொடர்ந்து வந்த சந்ததியார் தேவனை தொழுது கொண்டார்கள் என்று நாம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் படிக்கிறோம். மக்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆதாம் ஏவாளுக்கும் கடவுளுக்கும் இருந்த அளவில் அவர்களுக்கு உறவு இல்லை, நெருக்கமான ஒரு மகிழ்ச்சியான பந்தம் இல்லை. ஏதோ மங்கலான ஒரு வகையிலே எங்கோ தூரத்தில் இருக்கக்கூடிய கடவுளிடத்தில் அவர்கள் நன்றி செலுத்தும் வண்ணமாக காணிக்கைகளை படைத்து அவரை தொழுது கொண்டு வந்தார்கள். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த அந்த சந்தோஷமான உறவு முறிந்து போனது. ஆதாமுடைய பாவத்திற்கு பிறகு தெய்வனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பானது ஒரு அவிசுவாசிக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பாக மாறிவிட்டது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, மகிழ்ச்சியாக இருந்த உறவானது பாவம் செஞ்ச பிறகு முறிந்து போன ஒரு உறவான நிலையில் ஒரு அவிசுவாசி தெய்வனிடத்தில் எப்படி ஜெபிக்க முடியும்? அல்லது அந்த ஜெபமானது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எப்படி அந்த ஜெப ஐக்கியத்தை மகிழ்ச்சியோடு கூட மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்ப்போமே என்றால் அது ஒரு இயலாத காரியமாக இருக்கிறது. இருப்பினும் தெய்வன் அவிசுவாசிகளுக்கும் நன்மை செய்து கொண்டே வந்தார். அதை தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இது எதற்காக? கடவுளுக்கும் மனுஷனுக்கு தான் இடையில உறவு இல்லை, சந்தோஷமான ஒரு கூட்டுறவு இல்லை. இருப்பினும் தேவன் தாம் படைத்த படைப்புயிர் மேல் இரக்கப்பட்டு, அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார் என்று நாம் இங்கே படிக்க கேட்டோம். ஏனென்றால் எல்லா படைப்புயிர்களுக்கும் தேவன் தம்முடைய கிருபையின் ஈவுகளை தொடர்ந்து கொடுப்பதற்கு அவர் தயவாக தீர்மானம் பண்ணியிருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மீட்பின் வரலாறு தொடர்ந்து நடைபெறுவதற்காக இப்படி செய்தார். அது எந்த விதத்திலையும் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு சந்தோஷமான உறவு அப்படின்னு சொல்ல முடியாது, சந்தோஷமான ஒரு ஜெப ஐக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் மனிதன் பாவம் செஞ்ச உடனே அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டான், தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தப்பட்டான், தேவனோடுள்ள ஐக்கியத்திலிருந்து துரத்தப்பட்டான், தேவனோடு இருந்த சமாதானத்தை அவன் இழந்து போனான். ஆகையினால தான் இயேசு கிறிஸ்து ஒரு அவிசுவாசியனுடைய நிலைமையை பற்றி அவர் சொல்லும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள்,
உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அஃப்கோர்ஸ் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். அவனிடத்தில் சத்தியம் இல்லை. ஆகையினால் சத்தியத்திலே அவன் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யுக்கு பிதா என்று சொல்றார். நீங்கள் அப்படிப்பட்ட பிசாசினால் உண்டானவர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, பிசாசினுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றார். ஆகவே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மனுஷன் பாவம் செஞ்ச பிறகு இடையே இருக்கக்கூடிய உறவானது முற்றிலுமாக முறிந்து போன ஒரு நிலையிலே காணப்படுகிறது. ஆனால் தேவன் தம்முடைய ஆதீனத்திலே உலக தோற்றத்திற்கு முன்பதாக அவர் ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டிருக்கிறபடினால அந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த அவிசுவாச சந்ததியில் தோன்றுகிறதுனால அவிசுவாசிகளுக்கும் நல்லோருக்கும் தீயோருக்கும் அவர் தம்முடைய கிருபையின் ஈவுகளை அருட்கொடைகளை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறார். இப்போ தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவானது எப்படி வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் ஒரு தனிப்பட்ட நாட்டு மக்களோடு கூட அவர் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். அவர்கள்தான் இஸ்ரவேல் மக்கள். இந்த இஸ்ரவேல் மக்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு சிறப்பான வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்களை இந்த சிறப்பான ஒரு உறவுக்குள்ளே உட்படுத்தி அவர்களோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையின்படி நீங்கள் என்னுடைய ஜனமாயிருக்கிறீர்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், ஆகையினால் நீங்கள் என்னை சேவிக்க வேண்டாம், என்னை நோக்கி ஜெபிக்க வேண்டாம் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே போல தொடர்ந்து புதிய ஏற்பாட்டிலேயும் கூட தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பி அவரை கிருபாதார பலியாக கல்வாரி மலையிலே அந்த கொல்கதா மேட்டிலே சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்கும் பொருளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இந்த கிறிஸ்துவினுடைய பரிகார பலியின் மூலமாக ஒரு அவிசுவாசி தேவனோடு கூட தன்னுடைய உறவை மீண்டுமாக புதுப்பித்து கொள்ள முடியும். எந்த தேவனாலே துரத்தி அடிக்கப்பட்டானோ அதே தேவனாலே அவருக்கு சொந்தமான ஜனமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிற மக்களுக்கு தேவன் எபேசியர் 1:3 ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்து யாருக்காக தம்முடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தாரோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த விசுவாசிகளுடைய உள்ளங்களிலே வந்து வாசம் செய்யும்படியாய் தேவன் அவர்களுக்கு ஒரு சிறப்பு உரிமையை கொடுக்கிறார். அந்த சிறப்பு உரிமையின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், மனம் திரும்பியவர்கள், தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் கடவுளோடு கூட இணைக்கப்படுகிறார்கள். இந்த இணைப்பானது வளரவும் இந்த இணைப்பிலே நாம் களிகூறவும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மகிழ்ந்திருக்கவும் தக்கதாக தேவன் நமக்கு ஜெபத்தை ஒரு வழியாக ஒரு வாய்க்காலாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த நட்பு உரிமையின் அடிப்படையிலே நாம் நேரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்மை படைத்த திரியேக தேவனாகிய கடவுளிடத்திலே ஜெபிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். உதாரணமாக இந்த உலகத்திலே ஒரு முதலாளி இருக்கிறான். அந்த முதலாளி இடத்துல ஒரு தொழிலாளி வேலை செய்கிறான் என்று வையுங்கள். இந்த இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை நாம் பார்க்கும்போது அந்த வேலையாள்
முதலாளி சொல்லக்கூடிய வேலைகளை எல்லாம் சிறப்பாக செய்யும்போது மகிழ்ச்சியோடு அந்த முதலாளி அந்த வேலைக்காரனுக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்கிறான். அந்த வேலைக்காரனுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறான். ஏன்னா அந்த வேலைக்காரன் எஜமானுக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறான். அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சுமூகமான உறவு, சந்தோஷமான உறவு காணப்படுகிறது. அதே போல் ஒரு வகுப்பறையிலே ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அந்த ஆசிரியரிடத்தில் அநேக மாணவர்கள் படிக்கிறார்கள். இந்த ஆசிரியர் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதிலே சில மாணவர்கள் விசேஷித்த வகையிலே தன்னுடைய ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை மிகவும் கவனமாக அவர்கள் கேட்டு அந்த பாடங்களை புரிந்து கொண்டு அந்த ஆசிரியருடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் இவர்கள் நிறைவேற்றுகிற மாணவர்களாக இருக்கும்போது அந்த ஆசிரியருக்கும் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கும் இடையே ஒரு மகிழ்ச்சியான உறவு இருக்கிறது. குடும்பத்திலே அதே மாதிரி தான். குடும்பத்திலே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெற்றோருடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் அவர்கள் நிறைவேற்றும் போது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மகிழ்ச்சியான உறவு இருக்கிறது. இப்போது அந்த குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம். உதாரணமாக குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்காங்க. இப்போது எங்களுக்கு ஒரு பேரனும் ஒரு பேத்தியும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் பேசும்போது அவங்க நாங்கள் எதிர்பார்க்கிற விதத்திலே நடந்து கொள்ளும்போது நாங்கள் அந்த பேரனை கூப்பிடுற விதமே வித்தியாசமாக இருக்கும். ஹட்சன் அப்படின்னு கூப்பிட்டா அவன் எங்களுக்கு ரொம்ப பிரியமானவனா நடக்கிறான்னு அர்த்தம். அவன் எங்களுக்கு கீழ்ப்படியாத போது, ஒருவேளை எங்களுக்கு பிரியமில்லாத வகையிலே அவன் நடந்து கொள்வானே என்றால் ஹட்சன் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னா அந்த உறவு சந்தோஷமான ஒரு உறவாக இல்லை. உடனே அவனுடைய முகம் மாறி விடுகிறது. அவனுக்கு கோபம் ஆகுது. காரணம் என்ன? உறவிலே சற்று குறைபாடு இருக்கிறதுனால. ஆகவே ஒவ்வொரு உறவிலேயும் சம்பந்தப்பட்ட நபர்கள் எவ்விதம் நடந்து கொள்ளுகிறார்களோ அவ்விதத்திலே அந்த உறவை நாம் அதிகமாக அனுபவிக்கலாம் அல்லது அந்த உறவை நாம் கெடுக்கலாம். வேதத்தில் நம்ம இப்படி பார்க்குறோம். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு என்றால் என்ன அர்த்தம்? நாம் முன்பு பார்த்த அந்த உதாரணங்களைப் போல நமக்கும் தேவனுக்கும் ஒரு சுமூகமான உறவு இருக்க வேண்டும். நம்மை படைத்த ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது இந்த உறவு மகிழ்ச்சியின் உறவாக இருக்கிறது. அப்போது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் சந்தோஷமாக கொடுப்பார். ஆனால் அவிசுவாசிகளுடைய ஜெபத்தில் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியும் கிடையாது, அந்த ஜெபத்திற்கு ஒரு நற்பலனும் கிடையாது. எனவே நம்முடைய அதாவது விசுவாசிகளுடைய ஜெபமானது தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய பண்போடு கூட இசைந்திருக்க வேண்டாம். நாம் ஜெபிக்கும் போது அவர் நல்லவர் என்ற அறிவு நமக்கு வேண்டும். அதாவது நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் பார்க்கலாம் நம்மை படைத்தவர் சிருஷ்டிகர் பெரியவர். He is able, அவர் வல்லமையுள்ளவர். அப்புறம் அவருடைய ஞானம், அவருடைய ஞானத்திற்கு இசைவான ஜெபத்தை நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய திட்டம் அல்லது தேவனுடைய சித்தம், அதற்கு இசைவான ஜெபம், அவருடைய செயல் நோக்கத்துக்கு ஒத்துப்போகக்கூடிய வகையிலே நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டாம். இப்போதும் நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலிருந்து 1-2 காரியங்களை துரிதமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து 2 இடத்துல
எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா 11ஆம் அதிகாரத்திலையும் இதை நம்ம பார்க்குறோம். முதலாவது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அவர் எந்த சூழ்நிலையிலே இந்த ஜெபத்தை அவர் தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபாலயங்களிலேயும் வீதிகளின் சந்திகளிலேயும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது ஒரு கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அந்த சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அவங்க எதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க ஜெபம் பண்ணும்போது மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னு இவங்க விரும்புகிறாங்க. அவங்கள என்ன சொல்கிறாருன்னா, மாயக்காரர், உங்களுடைய ஜெபம் இந்த மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். அவங்க எதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க? இவங்க பெரிய பக்திமான்களாட்டு இருக்கு, இவங்கள மாதிரி ஜெபம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஜெபமாக இருக்கிறாங்க என்று மற்றவர்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஒருவேளை தேவாலயத்திலோ அல்லது கிறிஸ்தவ ஐக்கிய கூட்டங்களிலோ ஜெபம் பண்ணும்போது எந்த சிந்தையோடு கூட ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய ஜெபத்தை நம்மோடு இருக்கிறவர்கள் கேட்டு, இவர் ரொம்ப பிரமாதமாக ஜெபம் பண்ணுறாரே, ஜெபம் பண்ணி முடிஞ்ச உடனே, ஐயா உங்கள் ஜெபம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, உங்கள் ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணும்னு சொல்லி நான் என்னுடைய ஜெபத்தை ஃப்ரேம் பண்ணுறேன்னா, அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன்னா, புத்திசாலித்தனமாக ஜெபம் பண்ணுற மாதிரி மக்கள் பாராட்டும்படியாக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேனா, அல்லது நான் கடவுளிடத்திலே மன்றாடுகிறேனா, கடவுளிடத்திலே தேவனிடத்திலே என்னுடைய உள்ளம் முருக நான் பான பலியாக என்னை அர்ப்பணிக்கிறேனா என்று நம்மை நாமே கேட்க வேண்டாம். அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி செய்கிறதுனால பல புதிய விசுவாசிகளுக்கு அது இடரெல்லாம் இருக்குது. ஒரு சில புதிய விசுவாசிகளை பார்த்து, தம்பி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, ஐயா மற்றவங்கள மாதிரி என்னால் ஜெபம் பண்ண முடியாதுங்க, இப்படிலாம் அழகாக எங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுங்கிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் இப்படி தான் ஜெபம் பண்ணணும், இந்த வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணணும், இப்படி ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே சில விதிமுறைகளை வகுத்து கொள்கிறோம். அன்பானவர்களே, மனுஷன் முகத்தை பார்க்குறான். இந்த மாயக்காரரை போல நாம் என்ன செய்யக்கூடாது? மனுஷர் புகழும்படியான ஜெபத்தை நாம் ஜெபிக்கக்கூடாது. அப்புறம் வேறு என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு முன்னால் வாழ்ந்த யூதர்கள் தங்களுடைய ஜெபங்களை அவங்க ஜெபிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வார்த்தைகளை செலக்ட் பண்ணி அந்த வார்த்தைகளை தான் அவங்க பயன்படுத்தினாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த மாதிரி பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தாவே, ராஜாவே அப்படின்னு தான் அறிக்கை பண்ணுவாங்க. யூதர்களுக்கும் தெய்வனுக்கும் இடையே ஒரு தகப்பன் மகன் என்ற உறவு இல்லை. அவர் எங்கோ அவர் இருக்கிறாரு,
நமக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை, அவரிடத்துல நம்ம போக முடியாது என்கிற ஒரு நிலையில் அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து இங்கே எப்படி சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கள் பிதாவே என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லிட்டு என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேங்கள் அப்படின்னு சொல்கிறார். அஞ்ஞானிகள் என்ன வீண் வார்த்தைகளை அலப்புறாங்க? அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவாங்க, அந்த அர்ச்சனைக்காக ஒரு சில பொருட்களை கொடுப்பாங்க, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பூசாரியிடம் வந்து அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வந்து அவர் சொல்லுவார், யார் பேருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் வந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவார். அந்த வார்த்தைகள் அவருக்கு புரியுதோ என்னமோ தெரியல, நிச்சயமாக வந்து தொழுது கொள்ள போகிறவங்களுக்கு அது ஒன்றும் புரியாது. அவர் ஒரே வார்த்தையை என்ன பண்ணுறார், பல முறை ரிப்பீட் பண்ணுறார். எல்லாத்துக்கும் அதுதான், பேரை மாத்திரம் மாற்றி சொல்கிறார். அதுதான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு இருக்கார். அஞ்ஞானிகளைப் போல என்னன்னே புரியாதே வீணான வார்த்தைகளை நீங்கள் அலப்பாதேயுங்கள். அவங்க செய்கிற பஜனை மாதிரி அல்லது அவங்க சொல்கிற ஸ்லோகம் மாதிரி, அதாவது கருத்தை உணராமல் மனப்பாடமாக திரும்ப 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 அதையே சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்யாதீங்க என்று சொல்லுகிறார். இன்னொரு லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணும்போது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை வந்து, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். முதல்ல பார்த்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாயக்காரரை போல ஜெபம் பண்ணாதீங்கன்னார். இந்த இடத்தினுடைய சூழ்நிலை என்னன்னா, சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்து இடத்துல கேட்குறாங்க, ஐயா எப்படி ஜெபம் பண்ணுறது? அங்கே யோவான்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு அவருடைய சீஷர்களுக்கு, நீங்களும் எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்கிறார். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன் பார்த்தீங்களா, யூதர்கள் ராஜாவே கர்த்தாவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க, ஆனால் நீங்கள் எங்கள் பிதாவே என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்து தேவனுடையவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாம் பிதாவே என்று அழைக்கும்படியாய் கிறிஸ்து நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். அப்போது பிதா நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமே என்றால் நம்முடைய ஜெபமானது ஒரு தந்தை இடத்திலே, ஒரு தகப்பனிடத்திலே பேசுகிற விதமாக அது இருக்கும். அது மகிழ்ச்சியான ஒரு ஜெபமாக இருக்கும். அது சந்தோஷமான ஜெபமாக இருக்கும். அப்போ ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பான ஒரு உணர்வாக அல்லது நாம் விரும்பாத ஒரு சமய காரியமாக இருக்காது. அதனால தான் பக்தன் சொல்றாரு, என் ஜெப வேளை வாஞ்சிப்பேன் என்று பாடுறார். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா? ஸ்வீட் ஆர் ஆஃப் ப்ரேயர். ஜெபம் வந்து ஒரு இனிமையான நேரம் அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார். ஏன் அப்படின்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்முடைய ஜெபம் மகிழ்ச்சியான ஒரு நேரமாக இருக்குது. நாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிறதுனால நம்முடைய ஜெபம் நமக்காக மாத்திரம் இல்லை, இந்த தகப்பனுடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் இந்த தகப்பனுடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்காங்களோ,
யாரெல்லாம் என்னுடைய தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கிறாங்களோ அத்தனை பேருக்காகவும் நான் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். காரணம் என்ன? I belong to the same family. We are washed in the same blood. ஒரே இரத்தத்தினால நாங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் எல்லாருக்கும் ஒரே தகப்பன் உண்டு. இதுதான் விசுவாசியினுடைய ஜெபம். விசுவாசிகள் அனைவரும் ஜெபத்திலே நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறதுனால, நாம் எல்லோரும் ஒரே இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டதுனால, நாம் எல்லாரும் ஒரே தேவனாலே மன்னிக்கப்பட்டதுனால, நாம் எல்லாரும் ஒரே தேவனாலே அன்பு கூறப்பட்டதுனால, நாம் எல்லோரும் ஒரே தேவனாலே முன்குறிக்கப்பட்டதினாலே நாம் சகோதரர்களாக சகோதரிகளாக ஒரு குடும்பத்தின் மக்களாக இருக்கிறபடினாலே நமக்காக மாத்திரமல்ல ஒட்டுமொத்த திருச்சபைக்காகவும் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். இப்படிப்பட்ட ஜெப நேரம் மகிழ்ச்சியான இனிமையான நேரமாக இருக்கிறது. அப்புறம் இன்னொரு வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது சகல அதிகாரத்தையும் சகல மகத்துவத்தையும் சகல வல்லமையையும் சகல மேன்மையையும் உடைய தேவனிடத்திலே, வானத்தையும் பூமியையும் தம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புகிற தேவனிடத்திலே நாம் ஜெபிக்கிறோம். இந்த தேவன் எல்லா இடத்திலேயும் இருக்கிறவர், அண்ட சராசரத்திலேயும் இருக்கிறவர், அவர் உன்னதமானவர். ஆகையினால்தான் சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 113ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களிலே அவர் உன்னதமானவர், அவர் உன்னதங்களிலே வாசம் செய்கிறார், ஆனால் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்காக தம்மை தாழ்த்தி அவர் நம்மிடத்திலே இறங்கி வருகிறார் என்று படிக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஏனெனில் பரலோகத்தில் இருக்கிற அந்த பிதாவிடத்தில் இப்போ நாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக இந்த பூமிக்கு வருவார். வந்து உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வார். அடுத்தபடியாக உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று கற்றுக் கொடுக்கிறார். இது அவருடைய பெயரின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எல்லா இடங்களிலேயும் தேவனுடைய மாட்சிமையுள்ள தன்மை அறிவிக்கப்பட வேண்டும், கனப்படுத்தப்பட வேண்டும் என்று விசுவாசிகளாகிய நாம் ஜெபம் பண்ணணும். தேவனுடைய பெயர் பரிசுத்த வேதாகமத்திலே பல இடங்களிலே பலவிதமான பெயர்களினாலே அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு பெயருக்கும் அவருடைய ஒவ்வொரு தன்மையை குறிக்கக்கூடிய பெயராக இருக்கிறது. தேவனுடைய குணாதிசயங்கள் அனைத்தும் இந்த உலகத்திலே அவருடைய தன்மையை புரிந்து கொள்ளும்படியான அளவிலே அது விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்ற அளவிலே விசுவாசிகளாகிய நீங்களை நானும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அதன் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இன்னொரு வார்த்தை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் ஜெபிக்கும் போது அவருடைய சித்தம் செய்யப்படக்கூடிய எல்லா இடத்திலேயும் அவருடைய ஆளுகை இருக்கிறபடினால எல்லா இடத்திலேயும் அவருடைய ஆளுகை வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணணும். அதே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொன்னா அவர் தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தில் யாரையெல்லாம் அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறாரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக மாறணும். சுவிசேஷம் எல்லா இடத்திலேயும் அறிவிக்கப்படணும். அதுக்கு அவருடைய பிள்ளைகள் பயன்படுத்தப்படணும். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
இன்னொரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம். உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல. அவருடைய சித்தம் என்ன என்பதை விசுவாசிகளாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் புரிந்து கொண்டு அவர் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் அவருடைய திட்டம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் வாசித்து அறிந்து புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிவதின் மூலமாக அவர் சொல்லுகிற அனைத்து காரியங்களும் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படணும்னு சொல்கிறார். அதாவது அவருடைய மகிமையும் அவருடைய ஆட்சியும் அவருடைய சித்தமும் பரலோகத்தில் எப்படி நடைபெறுகிறதோ அதே போல் பூமியிலேயும் நடைபெறணும். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று இந்த காலை நேரத்தில் யோசித்து பார்க்கணும். கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள், சிந்தனை செய்து பாருங்கள். ஜெபம் என்று சொன்ன உடனே மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கிறேனா, அல்லது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை நான் அலப்பி கொண்டிருக்கிறேனா, அல்லது சுயநலத்தோடு இந்த உலகத்திலே உலக பிரகாரமான நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாத்திரம் ஜெபம் பண்ணுறேனா, அல்லது என்னுடைய அருமை இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த முன்மாதிரியின் ஜெபத்தை நான் பின்பற்றி ஜெபிக்கிறேனா, அவருடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்பட வேண்டும் என்பது ஒவ்வொரு விசுவாசியினுடைய குறிக்கோளாக நாம் வைத்து இப்படிப்பட்ட மேன்மையான ஜெபத்தை நாம் ஏறெடுத்து நம்முடைய ஜெபத்தில் தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கொண்டாட தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். என்னை முற்றிலுமாய் அற்புதநாதாவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே. அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஐம்புலன்கள் யாவும் அடங்கிட ஐம்பெரும் காயங்கள் ஏற்ற நாதா, வான்பூவி
ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ. வான்பூமி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் வாழ்வில் இழந்த நன்மைக்கிடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே. நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பணி சீரக்க முற்றும் தந்தே. நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பணி சீரக்க முற்றும் தந்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, மீண்டும் ஒரு முறை உம்முடைய திருநாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு நீர் தந்த இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் செய்தியிலே நாங்கள் கேட்டது போல, நீர் எப்போதும் எங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறதா இருக்கிறது. நீர் எல்லா துதிக்கும் மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரவானாய் சகல அதிகாரமும் உடைய எங்கள் அன்பின் பரலோக பிதாவாய் இருக்கிறீர். நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கும் போது எங்கள் ஜெபங்களுக்கு நீர் செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலம் எங்களை நீர் மீட்டெடுத்தது நிமித்தமாக கர்த்தாவே, நாங்கள் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையின் இடத்திலே உரையாடுவது போல மன்றாடுவது போல எங்களுடைய ஜெபத்திலே உம்மை தொடர்பு கொள்ளலாம் என்ற நிச்சயத்திற்காக உமக்கு நன்றி. இதோ இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்தினாலும் கடந்த சில வாரங்களாக உலகத்திலே ஏற்பட்டு கொண்டிருக்கிற பேர் அழிவுகளின் மத்தியிலே பயத்திலும் நடுக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் முழு தைரியத்தோடும் நிச்சயத்தோடும் எங்களை ஆள்கின்ற அண்ட சராசரங்களையும் ஆள்கின்ற எங்கள் தேவனிடம் வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறதே உமக்கு நன்றி. இந்த நாளின் ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். பலவிதமான எண்ணங்கள், ஏக்கங்கள், ஜபங்கள், வாஞ்சைகள், விருப்பங்களோடு கடந்து வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் ஏற்ற வேளையிலே உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எங்கள் மீது மனம் இறங்கி எங்கள் வேண்டுதலுக்கும் ஆசைகளுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் அளித்து எங்கள் தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.